சாவ்லிங் டெம்பிள்ல மாங்க் ஆகணுன்றதுக்காக ஒருத்தர் தன்னோட முடியை அவனே வெட்டிக்கிறான். அங்கிருந்து ஊதுபத்திகள் எல்லாம் எடுத்து தன்னோட தலையில வச்சு மாங்க் ஆகுறதுக்கான சடங்குகளை அவனே செஞ்சுக்கிறான். பயங்கரமா காயமடைஞ்ச அந்த ஆள் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கண்ணை திறந்து பார்த்தா மாங்கோட டெஸ்ட்ல ஒரு இடத்துல தூங்கிட்டு இருப்பான். சாவ்லிங் டெம்பிள் சேர்ந்த குருமார்கள் அவனை மாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு வெளியே ஓநாய்கள் தொல்லை அதிகமா இருக்கும். அந்த ஓநாய்களை துரத்துறதுக்காக அதுங்களை கொல்லாம அடிக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அங்கிருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓநாயை கொல்லாம அதை அடிச்சு துரத்துறதுக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த மாங்கோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு டம்மியா வச்சிருந்த ஓநாய் சிலைகள் எல்லாத்தையுமே பயங்கரமா கொலவெறியோட தாக்கி அதுங்களை உடைச்சு போடுறான். பார்த்து குரு ஒருத்தர் அவனுக்கு புத்திமதி சொல்லி எப்படி ஒரு ஓநாயை அடிச்சு அதோட பல்ல கழட்டலான்றது சொல்லி தராரு. ஒரு உயிரை கொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு மாங் தன்னோட தவற ஒத்துக்கிறான். இருந்தாலும் நம்ம மாங்க சாவ்லின் டெம்பிள் விட்டு வெளியே போக சொல்லிடுறாரு. இதனால வருத்தப்பட்ட மாங்க ஒரு குகையில போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அங்க தொங்கிட்டு இருந்த விழுதுகள்ல முடிச்ச போட்டு அதை அந்த விழாம அதை கல்றதுக்காக ட்ரை பண்றான். அவனை வெளியே அடிச்சு துரத்தியும் அவன் விடாம ட்ரைனிங் இருக்கிறத பார்த்து அந்த குருநாதர்ல ஒருத்தர் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு தராரு. இந்த தடவை மாங்க அந்த ஓநாயை கொல்லாம குருநாதர் சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டா அந்த ஓநாயை அடிச்சு அதோட பல்ல கழட்ட ட்ரை பண்றான். ஆனா இந்த தடவை குரு அந்த ஓநாயோட உடலை நகர்த்திக்கிட்டே இருக்காரு. இதனால கரெக்டா அதோட வாயில இருந்த பல்ல அவனால கழட்ட முடியல. இருந்தாலும் விடாம போராடி கடைசியில அந்த பல்ல கழட்டிடுறான்.